பாஜக ஆட்சியை காட்டிலும் காங்கிரசின் ஆட்சியில் இந்தியாவின் வறுமை வெகுவாக குறைந்தது புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்திருப்பதாக முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் கூறியுள்ளார். இந்தியாவில் வறுமை விகிதம் தொடர்ந்து குறைந்து வருவதாக சுட்டிக்காட்டி பிரபல நாளிதழில் பொருளாதார நிபுணர்கள் சி ரங்கராஜன், மகேந்திர தேவ் ஆகியோர் இணைந்து கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் வறுமை தொடர்பான பல்வேறு ஆய்வுகளின் முடிவுகளை அவர்கள் மேற்கோள் காட்டியுள்ளனர். இதனை சுட்டிக்காட்டி முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டிலிருந்து கடந்த ஆண்டு வரை இந்தியாவின் வறுமை கணிசமாக குறைந்துள்ளதாகவும் காங்கிரஸ் ஆட்சியிலேயே அதன் சதவிகிதம் அதிகம் எனவும் ப சிதம்பரம் கூறியுள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை விட தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனைகளே சிறந்தவை என கூறுபவர்களுக்கு இந்த புள்ளி விவரங்களே சிறந்த பதில் என அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி விகித வளர்ச்சி வேகமாக இருந்ததாகவும் வேலை வாய்ப்புகள் அதிகம் இருந்ததுமே வறுமை குறைய காரணம் என ப சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.